ஆனந்தி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் ஒரு வழியாக சௌந்தர்யாவுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் சௌந்தர்யாவை அன்புக்கிட்ட சொல்ல விடாமல் ஆனந்தி தடுத்துடுறாங்க. நீ மீறி அன்புக்கிட்ட சொன்னால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. வேற வழி இல்லாமல் சௌந்தர்யாவும் அன்புக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு ஆனந்திக்கு வாக்கு கொடுத்துடுறாங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா ஒரு க்ளூ கொடுக்குறாங்க ஆனந்திக்கு. நாம் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடிட்டுருக்கும் போது மகேஷ் சார் வீடியோ எடுத்து உனக்கு காமிச்சாருன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது அந்த வீடியோவில் பார்த்தா ஏதாவது க்ளூ கிடைக்கும் இல்லை அப்படின்னு சௌந்தர்யா ஆனந்திக்கு ஐடியா கொடுக்குறாங்க. ஆமாம் சௌந்தர்யா, நான் எப்படி இந்த விஷயத்தை மறந்தேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனந்தி. உடனே காயத்ரியும் ரெஜினாவும் உடனே இந்த விஷயத்தை மகேஷ் சார்கிட்ட சொல்லி வீடியோவை கேட்டு எப்படியாவது வாங்கு, வீடியோ வாங்கினா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும். ஆனந்தியும் முதல்ல எனக்கு என் அக்காவோட கல்யாணம் ரொம்ப முக்கியம், அதுக்கு அடுத்தது எனக்கு இப்படி ஒரு கொடுமையை எந்த படுபாவி செஞ்சான்னு கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டிப்பாக நான் மகேஷ் சார்கிட்ட கேட்டு வாங்குறேன் அப்படின்னு ஆனந்தி கவர்மெண்ட்ஸுக்கு போன முதல் வேலையாக மகேஷ் சார் வந்துட்டாரான்னு எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அன்புவும் முத்துவும் இவ எதுக்கு மகேஷ் சாரை எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அன்பு, இவ கேட்டால் சொல்ல மாட்டா, விடுடா வாடா அப்படின்னு சொல்லி முத்துவை கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனந்தி கருணாகரன் வரைக்கும் போய் கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் கருணாகரன் ஆனந்தி கிட்ட வந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனந்தி முழிச்சிட்டு இருக்காங்க. எப்படி மகேஷ் சார் வந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, அவர்கிட்ட எப்படியாவது வீடியோவை வாங்கியே ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனந்தி மகேஷ் சார்கிட்டேருந்து அந்த வீடியோவை வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது க்ளூ கிடைக்கும். அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தது தெரிய வரும். அதிலிருந்து இவங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பித்தாங்கன்னா ஆனந்திக்கு நடந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனந்தி என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ அவங்களுக்கு கிடைக்குதா, மகேஷ் கொடுக்குறாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.